குரங்கு கையில் பூமாலை அப்படிங்கிற பழமொழியை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒழுங்காக பயன்படுத்த தெரியாதவங்க கிட்ட ஒரு பொருளை கொடுத்தா அந்த பொருள் யாருக்கும் பயன்படாது அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட அர்த்தம். இந்த பழமொழிக்கு பொருந்துற மாதிரியான ஒரு செயலை பாகிஸ்தானும் சைனாவும் செஞ்சுருக்காங்க. சைனா அவங்களுடைய அட்வான்ஸ்ட் பிவிஆர் ஏர் டு ஏர் மிசைலான PL-15 பாகிஸ்தானுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இந்த மிசைலை பாகிஸ்தான் அதிக அளவில் பயன்படுத்தி இந்தியாவை தாக்க முயற்சி பண்ணாங்க. இந்த ஏவுகணைகளை எல்லாம் இந்தியா நடுவானத்திலேயே தாக்கி அழிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில் இந்தியாவை நோக்கி ஏவப்பட்ட பாகிஸ்தானுடைய ஒரு PL-15 மிசைல் எந்தவித சேதமும் இல்லாமல் இன்டாக்டான கண்டிஷனில் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. இனிமேல் அந்த மிசைலை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு அந்த மிசைலை அக்கு வேறா ஆணி வேறா பிரித்து அதோடைய டெக்னாலஜியை இந்தியா தெரிஞ்சுப்பாங்க. இன்டாக்டான கண்டிஷனில் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிற PL-15 மிசைலால் இந்தியாவுக்கு கிடைக்க போகிற அட்வான்டேஜஸை பற்றியும் சைனாவுக்கு ஏற்பட போகிற பின்னடைவுகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாருமே சைனாவை சேர்ந்தவங்க. இப்போ நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இந்தியாவுடைய போர் விமானங்கள் பாகிஸ்தான்கிட்ட இருக்கிற சீன ஆயுதங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறதா சொல்லி இந்த வீடியோவை சைனா உருவாக்கியிருக்காங்க. இந்த வீடியோ சைனாலையும் பாகிஸ்தான்லையும் இந்தியாவை பிடிக்காத நாடுகள்லையும் இப்போ பாப்புலர் ஆகியிருக்கு. சூப்பர் ரேசிஸ்டான இந்த வீடியோவை சைனா எடுத்ததுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறதா நம்பப்படுது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஏற்பட்ட மோதலில் சைனாவுடைய ஆயுதங்கள் அடைஞ்சிருக்கிற தோல்விகளை மறைக்கவும், இந்த தோல்விகளால் சைனாவுக்கு ஏற்பட்டிருக்கிற பயத்தை மறைக்கவும் தான் இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறதா பலரும் நம்புகிறாங்க. இப்போ நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலில் பல சைனீஸ் ஆயுதங்களுடைய திறன் கேள்விக்குறியாகிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சைனாவுடைய அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான HQ-9 எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. அதே மாதிரி பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்துகிற சீன தயாரிப்பு விமானங்களான J-10C, JF-17 உள்ளிட்ட விமானங்கள் நம்மளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்த போர் விமானங்களை எல்லாம் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே சுட்டு வீழ்த்தப்பட்டதுனால பாகிஸ்தான் போர் விமானங்களுடைய ரெக்கேஜ் எதுவும் நம்மக்கிட்ட இல்லை. ரெக்கேஜ் இல்லாத ஒரே காரணத்தினால அந்த விமானங்களை நம்ம சுட்டு வீழ்த்தியிருந்தாலும் அதுக்கான கிரெடிட்டை நாம் கிளைம் பண்ணல. J-10C, JF-17 விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தினது சீன போர் விமானங்களுடைய திறனை கேள்விக்குறியாக்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி ஏவின பல ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் நம்மளால் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அப்படி சுட்டு வீழ்த்தப்பட்ட மிசைல்ஸில் சைனாவோட PL-15E மிசைல்ஸும் ஒன்று. பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி ஏவின பல PL-15E மிசைல்ஸை நம்ம சுட்டு வீழ்த்தியிருக்கோம். இந்த மிசைல்ஸோட டர்பி எல்லாம் பல இடங்கள்ல இருந்து ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் பஞ்சாபோட ஹோஷியார்பூர் கிட்ட ஒரு PL-15E மிசைல் இன்டாக்டான கண்டிஷனில் நமக்கு கிடச்சிருக்கு. PL-15E மிசைலை பற்றி பார்த்தோம்னா, இது சைனாலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட லாங் ரேஞ்ச் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைலை ஏர் சுப்பீரியாரிட்டிக்காக வடிவமைச்சிருக்கிறதா சைனா கிளைம் பண்ணுறாங்க. நேட்டோ இந்த மிசைலுக்கு கொடுத்துருக்கிற பேர் தண்டர்போல்ட் 15. இந்த மிசைலில் ASR ராடார் சீக்கர் இருக்குது, டியூவல் பல்ஸ் சாலிட் ப்ரொபல்லண்ட் ராக்கெட் மோட்டார் இருக்குது, மிட் கோர்ஸ் கைடன்ஸ், அதாவது லான்ச் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தேவை ஏற்பட்டால் அதோடைய பாதையை மாற்றிக்கிறதுக்காக இதில் 2-வே டேட்டா லிங்க் இருக்குது. இந்த PL-15 மிசைலுடைய டொமஸ்டிக் வெர்ஷன், அதாவது சைனா பயன்படுத்துகிற வெர்ஷனுடைய ரேஞ்ச் 200லேருந்து 300 கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் பயன்படுத்துகிறது PL-15E. எக்ஸ்போர்ட்டை குறிக்குது. பாகிஸ்தான் பயன்படுத்துகிற PL-15E உடைய ரேஞ்ச் 145 கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த மிசைலால் Mach 5 ஸ்பீடை ரீச் பண்ண முடியும்னு சைனா கிளைம் பண்ணுறாங்க. இந்த மிசைல்ஸை வச்சு ஃபைட்டர் பிளேன்ஸ், ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் சுட்டு வீழ்த்தலாம். இவ்வளவு திறமை வாய்ந்த அட்வான்ஸ்டான சைனீஸ் மிசைல் ஒன்று இப்போ நம்மக்கிட்ட சிக்கியிருக்கு, அதுவும் இன்டாக்டான கண்டிஷனில். இந்த மிசைல் நம்மக்கிட்ட எப்படி சிக்கியிருக்கும் அப்படிங்கிறதுக்கு 2 தியரி சொல்லப்படுது. முதல் தியரி ரொம்பவே சிம்பிளானது. இந்த மிசைல் லான்ச் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் மால் ஃபங்க்ஷன் ஆகி அதோடைய இலக்கை நெருங்க முடியாமல் கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் தியரி. ரெண்டாவது தியரி படி பாகிஸ்தான்லேருந்து லான்ச் செய்யப்பட்ட இந்த மிசைலுடைய டேட்டா லிங்கை இந்தியாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூனிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இதன் காரணமாக இந்த மிசைல் அதோடைய டார்கெட் மேலே பண்ணியிருந்த லாக்கை இழந்துருச்சு. எந்த டார்கெட்டும் இப்போ லாக் செய்யப்படாததுனால ஃபியூயல் தீர்ற வரைக்கும் தொடர்ந்து பறந்த இந்த மிசைல் ஃபியூயல் தீர்ந்ததும் கீழே விழுந்திருக்கு. Mach 5 ஸ்பீடை தாங்கிறதுக்காக இந்த மிசைல் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதனால அதிக உயரத்துலேருந்து கீழே விழுந்திருந்தாலும் இந்த மிசைலுக்கு எந்த சேதமும் ஏற்படலை. எதிரிகளுடைய கைகளுக்கு முழுசாக கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாடர்ன் மிசைல்ஸ்லாம் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் சிஸ்டம் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த PL-15E மிசைலுடைய செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகலை. அதன் காரணமாக இந்த மிசைல் நமக்கு இன்டாக்டான கண்டிஷனில் கிடச்சிருக்கு. இந்தியாவுக்கு கிடச்சிருக்கிற PL-15E மிசைல் நியர்லி இன்டாக்ட் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லப்படுது. நியர்லி இன்டாக்ட் கண்டிஷனில் கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட முழுசாக கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். PL-15E மிசைல் நமக்கு இந்த கண்டிஷனில் கிடச்சிருக்கிறது நமக்கு ஒரு பெரிய புதையல் கிடச்சிருக்கிற மாதிரி. இதை ஏன் புதையல்னு சொல்கிறேன்னா, நமக்கு கிடச்சிருக்கிற இந்த மிசைலை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதன் மூலமாக இந்த மிசைலோட ASR ராடார் சீக்கர், டியூவல் பல்ஸ் சாலிட் ப்ரொபல்லண்ட் ராக்கெட் மோட்டார், 2-வே டேட்டா லிங்க் யூனிட், இனர்ஷியல் ரெஃபரன்ஸ் யூனிட் மாதிரியான சைனாவுடைய கட்டிங் எஜ் மிசைல் டெக்னாலஜியை பற்றியெல்லாம் நம்மளால் இப்போ தெரிஞ்சுக்க முடியும்.
பொதுவாக இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா அட்டாக் அப்போ இந்த மிசைல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிறப்போ இந்த காம்பனன்ட்ஸும் கூடவே சேர்ந்து அழிஞ்சு போயிடும். இந்த மிசைலுடைய காம்பனன்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு பல விதங்களில் உதவியாக இருக்கும். நம்மக்கிட்ட சிக்கியிருக்கிற இந்த PL-15E மிசைலை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதன் மூலமாக இந்த மிசைலுடைய ஹோமிங் கைடன்ஸ், கவுண்டர் மெஷர் ரெசிஸ்டன்ஸை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக இந்த சிஸ்டம்ஸை எல்லாம் சரியான முறையில் எதிர்கொள்கிற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸையும் ஜாமிங் சிஸ்டம்ஸையும் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலோட ASR ரேடார் சீக்கரோட சிக்னல் ப்ராசஸிங்கையும் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸையும் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த டேட்டாவை வச்சு இந்த மிசைலுடைய ஜாமிங் ப்ரொஃபைலை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இதன் மூலமாக இந்த மிசைலை நம்மளால் ரொம்ப ஈஸியாக இனிமேல் ஜாம் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலை அனலைஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த மிசைலுடைய வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு இந்த மிசைலை இன்னமும் ஈஸியாக கவுண்டர் பண்ணுற சிஸ்டம்ஸை நம்மளால் தயாரிக்க முடியும். இந்தியாவுக்கு சைனாவுடைய PL-15E மிசைல்ஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் 5 ஐஸை சேர்ந்த நாடுகள் ஃப்ரான்ஸ், ஜப்பான் ஆகிய நாடுகள் இந்த மிசைலுடைய ஆக்சஸை இந்தியா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறதா இப்போ ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. 5 ஐஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, UK, USA ஆகிய நாடுகள் இருக்குது. இந்த கூட்டமைப்பில் இருக்கிற USAவுக்கும் சைனாவுக்கும் இடையில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் சைனீஸ் வெப்பன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க அமெரிக்கா அதிக ஆர்வம் காட்டுவாங்க, அமெரிக்க ஆயுதங்களை பற்றி தெரிஞ்சுக்க சைனா அதிக ஆர்வம் காட்டுவாங்க. இந்த வகையில் தான் 2011 அமெரிக்காவுடைய பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ஒன்று பாகிஸ்தானில் விழுந்து நொறுங்கிச்சு. அந்த ஹெலிகாப்டருடைய பாகங்கள் பாகிஸ்தானில் இருந்தப்போ அந்த பாகங்களை பற்றி ஸ்டடி பண்ண சைனீஸ் எக்ஸ்பர்ட்ஸுக்கு பாகிஸ்தான் ஆக்சஸ் கொடுத்தாங்க. சைனீஸ் எக்ஸ்பர்ட்ஸும் அந்த ஹெலிகாப்டர் பாகங்களை ஸ்டடி பண்ணி US டெக்னாலஜியை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணாங்க. சைனீஸ் மிலிட்ரி டெக்னாலஜிக்கு எப்போ ஆக்சஸ் கிடைக்கும்னு US காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் சைனாவோட ஒரு முழு மிசைல் இப்போ நம்மக்கிட்ட சிக்கியிருக்கு. அதே மாதிரி ஜப்பான் சைனாவை மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்குறாங்க. அதனால சைனீஸ் டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்க ஜப்பான் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. ஃப்ரான்ஸுடைய ரஃபாலை இந்தியா பயன்படுத்துகிறாங்க. எதிர்காலத்தில் இன்னும் அதிக அளவில் ரஃபால் போர் விமானங்களை இந்தியா வாங்க வாய்ப்பு இருக்குது. இந்தியாவோட போட்டியாளரான சைனாவுடைய மிசைல் டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக ரஃபால் விமானங்களை அவங்களால அதிக அளவில் மேம்படுத்த முடியும். இதன் காரணமாக ஃப்ரான்ஸும் இந்த மிசைலை பற்றி ஸ்டடி பண்ண இப்போ அதிக ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஃப்ரான்ஸ், ஜப்பான் இந்த 2 நாடுகளுக்கு கூட நம்ம இந்த PL-15E மிசைலுடைய ஆக்சஸை கொடுக்கலாம். ஆனால் USAக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடந்த மோதலில் US அவங்கள நடுநிலையாக காட்டிக்கிட்டாலும் அவங்களுடைய மறைமுக சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அமெரிக்காவுடைய ஆக்ஷன்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணினாலே அவங்க யாருக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மிசைலுடைய ஆக்சஸை எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இந்தியா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடந்த மோதலில் அவங்க ஜெயிச்சிட்ட மாதிரி பாகிஸ்தான் ஒரு பிம்பத்தை உருவாக்க பல முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த முயற்சிகளுக்கு சைனாவும் உதவுறாங்க. பாகிஸ்தான், சைனா மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் மீடியாவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒன் சைடடாக நிறைய நியூஸை இப்போ பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளூம்பர்க், CNN, நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான வெஸ்டர்ன் மீடியாவில் பப்ளிஷ் ஆன ஆர்டிகல்ஸுடைய ஆத்தர்ஸோட லிஸ்ட்டை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆத்தர்ஸ் எல்லாமே பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே எந்தவித ப்ரூஃபும் இல்லாமல் பாகிஸ்தானோட ப்ரொபகண்டாவை பரப்புகிற விதமாக எழுதப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் பரப்புகிற போலி செய்திகளை என்றைக்குமே நம்பிடாதீங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.